ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஒரு லாக்அப் டெத் ஒன்று நடந்திருக்கு. அந்த நிகழ்வு பற்றி நம்ம கூட பேசுறதுக்கு திரு கரிகாலன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். திருப்புவனத்தில் அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் காவல்துறையினர் லாக்அப் டெத் பண்ணியிருக்காங்க. அதோட பின்னணி என்ன, உண்மையிலே என்ன நடந்துச்சு? அதாவது திருப்புவனம் மடப்புறம் அப்படின்ற ஏரியாவில் ஒரு கோயில், ஃபேமஸான கோயில் இருக்குது, பத்ரகாளி அம்மன் கோயில் அப்படின்னு. அந்த கோயிலினுடைய காவலராக பணியாற்றி வந்தவர் தான் இந்த அஜித்குமார் அப்படின்ற இளைஞர். அவருடைய வயது 27. அவருக்கு அப்பா இல்லை, அம்மா, அப்புறம் அவருக்கு ஒரு தம்பி. தம்பி பேர் நவீன். இப்போ அவர் அங்கே காவலராக பணிபுரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. அதுவும் ஒப்பந்த பணியாளராக. அந்த கோயில் பத்ரகாளி அம்மன் கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வருகின்ற கோயில். அந்த கோயிலில் ஒரு ஒப்பந்த பணியாளராக செக்யூரிட்டி கார்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த 27ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு மதியம் ஒரு 11 மணி வாக்கில் அங்கே தரிசனத்துக்காக மதுரை திருமங்கலத்தில் இருந்து சிவகாமி அம்மாள் அப்புறம் அவங்களோட மகள் நிகிதா, இவங்க 2 பேரும் தரிசனத்துக்கு வர்றாங்க. சிவகாமி அம்மாள் நகை போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நகையை கலட்டி அவங்க பின்னாடி சீட்டில் காரில் வச்சுட்டதா அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்களால வயசானவங்க அப்படின்றதுனால இறங்க முடியறது. இந்த சிரமப்படுறதெல்லாம் பார்த்த உடனே அஜித்குமார் என்ன பண்ணுறாருன்னா, போய் ஒரு வீல் சேர் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. உடனே இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த சிவகாமி அம்மாள் நிகிதா இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த காரை பார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு கார் ஓட்ட தெரியாதனால அவருடைய நண்பர்களான அருண்குமார், வினோத்குமார், இவங்க 2 பேர்கிட்டையும் கொடுத்து அவர் கீயை கொடுத்துட்றாரு, இந்த காரை பார்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அவங்க போயிட்டு நீண்ட நேரம் ஆகுது திரும்பி வருவதற்கு. இப்போ ஒரு 1 hour கழித்து தான் இவர் போய் கீயை அந்த நிக்கிதா அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் பிறகு அவங்க தரிசனம்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது செக் பண்ணுறாங்க, அங்கே நகை இல்லை. 10 பவுன் அப்படின்னு ஊடகங்களில் தொடர்ந்து சொல்கிறாங்க. அது 9.5 பவுன் தான் நகை காணாமல் போனதாக அவங்க சொல்கிறது. இப்போ உடனடியாக இவங்க அங்கே அஜித்துக்கிட்ட பேசுகிறாங்க. அப்புறம் அங்கே ஈவோட்ட பேசுகிறாங்க. அப்புறம் இவர் மீது காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. திருப்புவனம் காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. உடனடியாக காவலர்களும் இவரை கைது செய்து விசாரணையில் ஈடுபடுத்துகிறாங்க. காவல்துறை ஒருத்தரை கைது செய்து அப்படின்னா 24 மணி நேரத்திற்குள் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி, நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு எவ்வளோ நாள் ரிமாண்டு, நீதிமன்ற காவல் எவ்வளோ நாள், அதே போல் காவல்துறை போலீஸ் எவ்வளோ நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்றத நீதித்துறை நடுவர் முன்னாடி ஆஜர்படுத்தி அப்படித்தான் அந்த ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். ஆனால் இந்த சம்பவத்தில் நீதிபதி முன்னாலேயே ஆஜர்படுத்தலை. இப்போ ஒரு குற்றம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் இருக்கணும்ல, புகார் இருக்கணும். புகார் கொடுத்ததன் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும். இப்போ யார் புகார் கொடுத்தாலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. காவல்துறை ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி அப்படின்றத ஒரு ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்தணும். அதில் முகாந்திரம் இருக்குது அப்படின்றப்ப தான் அதை எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். எஃப்ஐஆர் பதிவு செய்து தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்டவரை கைது செய்யலாம். கொலை, இது மாதிரி கொடூர குற்றங்கள் இல்லாத குற்றங்களுக்கு தேவைப்பட்டால் கைது செய்யலாம். இல்லைனா காவல்துறை சம்மன் பண்ணி விசாரிக்கலாம். ஆனால் இதில் வாய்மொழியாக தான் புகாரே கொடுத்துருக்குறாங்க. நேரடியாக இவங்க எழுத்துப்பூர்வமான புகார் கொடுக்கல. ஆரம்பத்தில் காவல்துறையும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலை. எஃப்ஐஆரே பதிவு செய்யாமல் காவல்துறை அந்த முதல்ல திருப்புவனத்தில் உள்ள காவல்துறையில தான் இவரை அடிச்சு விசாரிக்கிறாங்க, அஜித்குமார் அப்படின்ற இளைஞரை. அதற்கு பிறகு டிஎஸ்பி கீழே இருக்கின்ற தனிப்படை, அந்த தனிப்படை உடனடியாக விசாரிக்குது. யோசிச்சு பாருங்களேன், புகார் கொடுக்கல, வாய்மொழியா ஒரு புகார் கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் போடப்படலை, எல்லாமே சட்டத்திற்கு முரணான செயல்களை தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தியிருக்கணும். அப்படி எதுவும் நடத்தாமல் கைது செய்வதற்கு முன்னாடி என்னென்ன காரணங்களுக்காக உங்களை கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அவர்களுடைய உறவினர்களுக்கு இதை தெரிவிக்கணும். அவர் யார்கிட்டையாவது வக்கீல்கிட்டையோ இல்லை அவர் கவுன்சிலர் யார்கிட்டையாவது பேச விரும்புகிறாருன்னா அதற்கு காவல்துறை ஏற்பாடு செய்யணும். இது எல்லாவற்றையும் போக எஃப்ஐஆர் இதெல்லாம் முடிஞ்சு அவரை கைது செஞ்சு விசாரித்து தான் ஆகணும். அப்படின்னா அந்த விசாரணை சிசிடிவி காட்சியில் ஒளிபரப்பாகணும். காவல்துறைக்கு உள்ள, போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட வேண்டும் அப்படின்றது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பல்வேறு தீர்ப்புகளில் அதை வழிகாட்டுதலாகவே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எந்த ப்ரொசீஜருமே இல்லை. 2 நாள் வச்சு காட்டடி பேயடி அடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய உச்சகட்டமாக
பிவிசி பைப்பு இதை கொண்டு அடிச்சிருக்கிறாங்க, இரும்பு ராடு, இது எல்லாமே அங்கே போராடிட்டு இருக்கிற சிபிஎம் கட்சி தோழர்கள் உள்ளிட்ட அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொன்ன விஷயங்கள் தான். இரும்பு ராடால் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்தது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் அந்த மடப்புறம் ஏரியாவில், அந்த திருப்புவனம் ஏரியாவில் இருக்கிற பல கண்மாய்களுக்கு கூட்டு போய் இங்கே தான் நீ அந்த நகையை வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறியா, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு டார்ச்சர் வந்து பண்ணிருக்கிறாங்க. இந்த டார்ச்சரினுடைய உச்சகட்டமாக தண்ணி கூட கொடுக்கல. அவர் வந்து தண்ணி வேணும், என்னால் வந்து முடியல அப்படின்னு கதறி இருக்கிறார் அஜித். அப்போ கூட வந்து அவருக்கு தண்ணி தரல. இப்போ அவர் வந்து சொல்லிருக்கிறார் விசாரணையில், இல்லைங்க எனக்கு வந்து தெரியாது, நான் வந்து காரை வந்து பார்க் பண்ணல, இப்படி அருண்குமார் வினோத்குமார்கிட்ட தான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனடியாக அவர்களை, அவங்களுடைய தம்பி, இவர் வீட்டுக்கு காவல்துறை நேரடியாக போகுது. அஜித்குமார் வீட்டுக்கு போய் அங்கே அவங்களுடைய பீரோ எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட நகையை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கிற, நகையை எடுத்துட்டு வா அப்படின்னு. இத்தனைக்கும் இந்த அஜித்குமார் மீது கடந்த காலங்களில் எந்த குற்ற பின்னணியும் இல்லை, குற்ற வழக்குகளுமே இல்லை. சரி, நீங்க அவர் தான் வந்து திருடி இருக்கிறாருன்னு ஒரு வாதத்துக்குமே வச்சுக்குவோமே, சட்டம் வந்து இவ்வளவு இருக்குது, இத்தனை ப்ரொசீஜர் இருக்குது, இதுல எதையாவது ஒன்றை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த புகாரில் என்ன முகாந்திரம் இருக்குது அப்படின்றத காவல்துறை வந்து விசாரிக்கணும்ல. உடனடியாக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க தம்பியை வந்து அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அவர் நவீன். அதே போல அவர் சொன்ன நண்பர்கள் அருண்குமார் வினோத்குமார் இவங்க உள்ளிட்டு ஒரு 4 பேரை கைது பண்ணிட்டு வந்து அண்ணன் முன்னாடி தம்பியை அடிக்கிறது, அடிச்சு உண்மையை சொல்லு இல்லைன்னா அவங்க தம்பியை சாவடிச்சிருவாங்கன்றது. அப்புறம் தம்பி முன்னாடி அண்ணனை அடிக்கிறது. உளவியல் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, கடுமையான சித்திரவதையை காவல்துறை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே சாத்தாங்குளம் சம்பவம், அதுல என்ன நடந்துச்சு, இதே மாதிரி தான் 2-3 நாட்கள் காவல் நிலையத்தில் வைத்து கொடூரமாக தாக்கப்படுறாங்க. ரிமாண்டுக்கு வந்து போலீஸ் கூட்டு போறாங்க, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரத்த கசிவு இருக்குது, கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நீதிபதி அவரை வந்து ரிமாண்டுக்கு அனுப்பலாமா, நீதிபதி உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து அனுப்ப சொல்லிருக்கணும், எதுக்கு தாக்குனீங்க அப்படின்னு அங்கேயே நீதிபதி வந்து தலையிட்டு இருக்கணும். அப்போ அதில் வந்து எதுவுமே செய்யலை. ஆனால் இன்னைக்கு நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத், அவர் உரிமையல் மாவட்ட அமர்வு நீதிபதி, அவர் போய் இன்னைக்கு நேரடியாக விசாரிச்சிருக்கிறாரு. இப்போ இதில் ஒரு கட்டத்தில் இப்படி மாறி மாறி அடிக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பத்ரகாளி அம்மன் கோயில் அதுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு தொழுவம், அந்த மாட்டு தொழுவத்தில் தான் நகையை ஒளிச்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா அவர் அடிக்க அடிக்க அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற விஷயங்களை சொல்லிட்டாரு, இனி அடி வாங்காமல் இருக்கணும், நமக்கு அடி விழாமல் இருக்கணும் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உடலில் வந்து ஒரு துளி கூட பலமே இல்லாமல், மனதில் ஒரு துளி கூட பலமே இல்லாமல் காவல்துறையால் அடித்து 6 பேர் ஒரு ரவுடி படை மாதிரி, கூலிப்படை மாதிரி வந்து அடிச்சிருக்கானுங்க. காட்டு மிராண்டித்தனமாக இந்த போலீஸ் வந்து நடந்திருக்குது. அவரை மாட்டு தொழுவத்தில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அங்கே கூட்டு போய் அங்கே வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அங்கே சொல்கிறாரு, ஐயா இல்லைங்க ஐயா, இப்படி சொன்னாலாவது என்ன அடிக்காமல் நிறுத்துவீங்களோ, ஆமாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் அப்படின்றாரு. அங்கே வச்சு அடிக்கிறாங்க. அங்கே போய் பக்கத்தில் கடைகளில் மிளகாய் பொடி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. மிளகாய் பொடியை கரைச்சி அவருக்கு வந்து ஊத்துனதாகவும், தாகம்னு கேட்டவருக்கு ஊத்துனதாகவும் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அல்லது அவரை வந்து மிளகாய் பொடி அவருக்கு வந்து கொட்டி ஒரு மிளகாய் பொடி டார்ச்சரை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத அங்க அதை நேரில் பார்த்தவங்க, மிளகாய் பொடி காவல்துறை வாங்கிட்டு போன அந்த கடைக்காரர்கள் இப்போ இவங்களாம் இதை சொல்றாங்க. அந்த மாட்டு தொழுவத்தில் வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறப்பதான் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அங்கே தண்ணி கேட்குறாரு, தண்ணி வந்து கொடுக்கல. அப்போ மயக்க அடித்து விழுறாரு. விழுந்த உடனே இவங்க அரசு மருத்துவமனைக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா எடுத்துகிட்டு போனால் தான் அவங்க ப்ரொசீஜரெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத பார்ப்பாங்க. இவங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன வேண்டி அதற்கு பிறகு தான் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இதுவே முதல் கட்டமாக மிகப்பெரிய தவறு. நீங்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்கணும், இதெல்லாம் செஞ்சுருக்கணும். இதெல்லாம் செய்யாமல் அடித்து கொன்னுட்டு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்கன்னா முழுக்கவே இதில் நடந்திருக்கிறது எல்லாமே சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கைகள் அப்படின்றது தெள்ள தெளிவாக இருக்குது. கண்டிப்பாக காவல்துறை வந்து இவ்வளவு நேரம் வெவ்வேறு இடங்களுக்கு இவங்களை அழைச்சிட்டு போய் டார்ச்சர் பண்ணது கண்டிப்பாக சிசிடிவி காட்சிகளில், வெளியே பப்ளிக்கில் இருக்கிற காட்சிகளில் பதிவாகி இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து அலசி ஆராயணும். அவர் வந்து வெளியே நிறைய இடத்துக்கு வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் சித்திரவதை பண்ணார், நிறைய இடங்களுக்கு வந்து துன்புறுத்துறாங்க கூட்டு போய் அப்படின்லாம் சொல்கிறீங்க.
இது இவ்வளவு வெளிப்படையா நடக்கும்போது அவரோட ஃபேமிலிக்கு எப்படி இதெல்லாம் தெரியாம இருந்துச்சு? இல்லை, அவங்க அம்மா போய் அங்கே ட்ரை பண்ணிருக்கிறாங்க, என் பையன் இப்படிலாம் வந்து திருடி இருக்க மாட்டான் அப்படின்லாம் சொல்லி கெஞ்சி கூத்தாடி பார்த்துருக்குறாங்க. ஆனால் காவல்துறை அதை ஏற்கவில்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், டிஎஸ்பிக்கு கீழே இருக்கின்ற ஒரு தனிப்படை, அதில் 6 காவலர்கள். அந்த 6 காவலர்கள் வந்து யாருன்னா கண்ணன், பிரபு, ராஜா, ராமச்சந்திரன், ஆனந்த், சங்கரமணிகண்டன். இந்த 6 பேர் தான் வந்து கொடூரமாக வந்து அட்டாக் பண்ணி கொலை, பச்சை படுகொலையை வந்து அந்த இளைஞரை பண்ணது இந்த 6 பேர். இந்த 6 பேரை வச்சு ஒரு கதையை வந்து ஊடகத்தில் சமூக வலைதளங்களில் கிளப்புறாங்க. இந்த 6 பேரும் முக்குளத்தோர் சாதியை சார்ந்தவர். அந்த பாதிக்கப்பட்ட, இறந்து போன, கொல்லப்பட்ட இளைஞர் அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு நெரேட்டிவை சில புல்லுருவிகள் கிளப்ப பார்க்குறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த 6 காவலர்களில் 4 பேர் வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள், 2 பேர் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு வந்து தகவல் வருது. அது மட்டுமின்றி இந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் பிற்படுத்தப்பட்ட சமூகமான நாடார் சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் குடும்ப பின்னணி மிக ஒரு ஏழ்மையான பின்னணியை சார்ந்தவர். பொதுவாகவே காவல்துறைக்கு என்னன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் இருந்து வர்றவங்க, அதில் படிநிலையில், சாதிய படிநிலையில் எந்தெந்த அடுக்குகளில் இருக்கிறாங்களோ அவங்கள அந்தந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணணும். காசு இல்லாத ஏழையாக இருந்தால் அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி ட்ரீட் பண்ணும். என்னைக்காவது அதிகார வர்க்கத்திற்கு எதிராக இப்படியான நடவடிக்கைகளை காவல்துறை வந்து ஈடுபட்டு இருக்குதா? இப்போ சாதாரண மக்கள் மீது இது போன்ற தொடர் அடக்குமுறை. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 4 ஆண்டு ஆட்சியில் 24 லாக்அப் மரணங்கள் வந்து நடந்திருக்குது. இதே போன்ற கொலைகள் அது எல்லாமே ஒரே ஃபார்மெட்டாக இருக்கும். இன்னொரு புறம் என்கவுண்டர் 18 என்கவுண்டர் வந்து நடந்திருக்குது. இப்போ என்கவுண்டருக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னன்னா, அந்த குற்றவாளியை நாங்கள் வாகனத்தில் ஏறி அழைத்து வந்தோம், திடீர்னு வந்து தண்ணி தாகமாக இருக்குதுன்னாரு, இதுன்னாரு, நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். உடனே அங்கே வந்து துப்பாக்கிகளை, நாட்டு துப்பாக்கிகளை பதுக்கி வைத்திருந்தார், எங்களை வந்து சுட முயற்சி செய்தார், நாங்கள் சுட்டு விட்டோம் அப்படின்னு ஒரு வழக்கமான கதையை என்கவுண்டர்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ லாக்அப் டெத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, விசாரிச்சுக்கிட்டே இருந்தோம், திடீர்னு உடல்நல குறைவு வந்து ஏற்பட்டுச்சு, அதனால் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம், அங்கே வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அப்படின்றது தான் இந்த லாக்அப் டெத், கொட்டடிப்படு, சிறை கொட்டடிக்குள் படுகொலை செய்யப்படுவதற்கு இவங்க கட்டுகின்ற கதை டெம்ப்ளேட். ஆமா, சாத்தான்குளம் படுகொலை இருக்குல்ல, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து வாய்கிலேயே வந்து பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன யோக்கியரா? இப்போ இவர்கள் ஆட்சியில் தவறு வந்து நடந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கு வந்து அருகதை இருக்குதா? எடப்பாடி பழனிசாமி மூச்சு திணறல் காரணமாக ஃபெனிக்ஸ் வந்து மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னு விசாரணையில் வந்து சொன்னார். உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், அங்கே ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி இறந்துட்டார். அடுத்து ஜெயராஜ் அவருடைய அப்பா, அவருக்கு உடல்நலக் குறைவு எனக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு வந்து சிறையில் இருக்கும்போது சொன்னார், அவரை போய் அட்மிட் பண்ணோம், அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் அப்படின்னு இப்படி அறிக்கை கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி இதோட நின்னாரா? கேடுகெட்டு போய் கிட்டத்தட்ட வந்து 15க்கும் மேற்பட்டவர்களை ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான, அந்த நச்சு ஆலைக்கு எதிரான நடந்த போராட்டத்தில் சுட்டு படுகொலை செஞ்சாங்க இந்த கிரிமினல் கூட்டம், எடப்பாடியும் அன்றைய காவல்துறையும். இப்போ அதில் வந்து என்ன நடந்துச்சு, நான் வந்து டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. ஆனால் அருணா ஜெகதீசன் ஆணையம், அதை விசாரிக்க அமைத்த ஆணையம் என்ன சொன்னுச்சுன்னா, இவருக்கு நொடிக்கு நொடி வந்து காவல்துறையிடமிருந்து எல்லா தகவல்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அவருக்கு தெரிந்துதான் இந்த துப்பாக்கி சூடு வந்து நடந்தது அப்படின்றத மிக தெளிவாக அந்த ஆணையம் விசாரித்து சொன்னுச்சு. அப்போ இப்படிப்பட்ட யோக்கியர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து இதற்கு நீதி கோருவதெல்லாம் ஒரு நீலிக்க நீர் வடிப்பதை போல. பாஜகவினரும் அப்படிதான். இப்போ பாஜக எத்தனை அட்ராசிட்டி, ஸ்டான் சுவாமி, ஃபாதர் ஸ்டான் சுவாமி, அவர் என்ன தப்பு பண்ணார்? அவர் வந்து பழங்குடி மக்களுக்காக போராடினார். எவ்வளோ வயதானவர், அவருக்கு நடுக்கவாத நோய் இருக்குது, பார்க்கின்சன் இருக்குது. அவருக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுக்கல, கிளாஸில் தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா வைக்கணும். அந்த ஸ்ட்ராவை வந்து இல்லைன்னா அவரால் குடிக்க முடியாது, கை நடுக்கமாக இருக்கும். அப்படி ஸ்ட்ராவை கொடுக்காம கொலை செய்தவர்கள் தான் இந்த அயோக்கியர்கள். எல்லா அத்துமீறலும் அங்கே போய் ஹத்ராஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சித்திக் காப்பான்ற பத்திரிகையாளர் வந்து போகிறாரு அப்படின்னா, அவர் ஊஃபா, அதே போல் பிஎம்எல்ஏ, சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம் எல்லாத்தையும் போடுற ஒரு அயோக்கியமான கவர்மெண்ட் தான் இந்த பாஜக அரசு. இவர்களுக்கு இதை பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்குது? இப்போ நியாயமாக கேட்போமே, இதே நயினார் நாகேந்திரன் மேடையில் என்ன பேசுகிறாரு?
வெளிப்படையா சொல்றாரு. ஒரு பொட்டலம் சோறு கொடுத்துட்டா கொலை பண்ணிட்டு வர்றவன் தான் மறவன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இவருக்கு இதையெல்லாம் கண்டிப்பதற்கு ஏதாவது யோகிதை இருக்கிறதா அப்படின்றதான் கேள்வி. இப்ப அஜித்குமாரோட போஸ்ட்மார்ட்டம் வந்து நடந்துருச்சு, அதுல இருந்து என்னென்ன டீடைல் எல்லாம் கிடைச்சிருக்கு? அதாவது அஜித்குமாரினுடைய போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அதுல தொடர்ந்து வந்து அதுல ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற வழக்கறிஞர்கள் வந்து சொன்ன தகவல்கள் என்னன்னா, 42 இடங்கள்ல காயங்கள் உடல் முழுக்க வந்து இருக்குது. 2 காதுலயும் வந்து ரத்தம் வந்து இருக்குது. உடல் முழுக்க வந்து காயங்கள் இருந்திருக்குது. அதுல 20க்கும் மேற்பட்ட காயங்கள் வந்து ரொம்ப பலமான காயங்கள். ஆனா உடல் முழுக்க 42 காயங்கள் வந்து இருக்கு அப்படின்றத அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்கிறப்போ வந்து தெரிய வந்திருக்குது. இன்னும் முழு ரிப்போர்ட் வந்து தெரில. அந்த முழு ரிப்போர்ட் வந்தால் தான் இந்த மிளகாய் பொடி வந்து அரைச்சி மிளகாய் பொடியை வந்து ஊற்றிருக்கிறாங்களா, என்னென்ன மாதிரி வந்து டார்ச்சர் வந்து நடந்திருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு அந்த ரிப்போர்ட்டில் இருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு இதை வைத்து பார்க்கும் பொழுது இது ஒரு அப்பட்டமான ஒரு கொலை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 9.5 பவுனுக்காகத்தான் வந்து இந்த பிரச்சனையே வந்து நடந்துட்டு இருக்குது. யாராவது நகையை போட்டு வந்துட்டு கழட்டி வச்சுட்டு போவாங்களா? ஒன்று தெரியாதவங்க. ஆமா, இல்ல கழட்டி வைப்பாங்களா? ஒண்ணு சரி, அப்படியே வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள வச்சாலும் அது காரை வந்து இது என்ன, நீங்க என்ன 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறீங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ல தான் இதை பண்ணுவாங்க. சார் கீயை கொடுங்க சார், நான் பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அங்க செக்யூரிட்டி கார்ட்ட கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு போயிட்டு, ஆனா இதுல ஒரு தனிப்படையே ஒரு 9.5 பவுனுக்காக ஒரு தனிப்படையே இறங்கி இப்படியே ஒரு 5 பேரை கொடூரமா டார்ச்சர் பண்ணி உச்சகட்டமாக ஒரு இளைஞனை கொன்று இவ்வளவு பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லானவங்களா இந்த நிக்கிதா சிவகாமி அம்மாள் தரப்பு அப்படின்ற வந்து கேள்வி இருக்குது. அடுத்தடுத்து இதுல தொடர்ச்சியா விசாரணை நடக்கும் பொழுது, மற்றவர்கள் முன் வந்து பேசும் பொழுது இதுல இன்னும் உண்மைகள் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அதாவது வீடியோ கவரேஜ் வந்து பண்ணி வைக்கணும், இதை முழுக்க வந்து வீடியோவா எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறையும் இருக்குது. இதை எல்லாத்தையும் இந்த லாக்அப் டெத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்குது. இப்போ இந்த 6 காவலர்களையும் வந்து பணியிடை நீக்கம் வந்து செஞ்சுருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இந்த லாக்அப் டெத் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஒவ்வொரு இடையும் நடக்கையில் மக்களுக்கு வந்து இன்னும் அந்த காவல்துறை மேலே இருக்கிற பய உணர்வை வந்து அதிகப்படுத்துறதா தானே இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு பணியிடை நீக்கம் மட்டும் ஒரு தீர்வா இருக்குமா? இல்லை, கண்டிப்பா பணியிடை நீக்கம் வந்து இதுக்கு தீர்வா இருக்காது. அப்படியே உடனே ஆக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னா பணியிடை நீக்கமாகத்தான் இருக்கும். பணியிடை நீக்கம் அப்படின்றது போதாது. இந்த 6 பேர் மீதும் சரி, அங்க திருப்புவனம் காவல் நிலையத்தில் இவரை அடிச்சு டார்ச்சர் பண்ணவங்க மேலையும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். கொலை வழக்கு பதிவு செய்து இந்த கிரிமினல்கள் விசாரித்து நீதிமன்றத்தின் மூலமாக இவர்களுக்கு தண்டனை தரணும். இப்போ நம்மளே வந்து, நானே இன்னைக்கு வந்து வருத்தப்படுறேன், பல விஷயங்கள்ல வந்து மாவு கட்டு போட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்னு காவல்துறையினுடைய அட்ராசிட்டிஸை வந்து அதை வந்து ரசிக்கிற மாதிரி வரவேற்கிற மாதிரி எல்லாமே வந்து பேசியிருக்கிறேன். அதெல்லாமே வந்து தவறு அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒருத்தரை வந்து நீங்க அழைச்சிட்டு போய் டார்ச்சர் பண்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. நீங்க சட்டம், எல்லாத்துக்கும் சட்டம் தான் இருக்குது, சட்டப்படி செய்யுங்க. அடிக்கணும்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவு வந்து சொல்லுது? இப்போ இந்த அயோக்கியத்தனம் எப்போ வந்து நிக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குது. பொதுவாகவே காவல்துறை அப்படின்றது எந்த ஆட்சிகள் வந்தாலும் அதனுடைய போக்கு அப்படின்றது இப்படிதான் இருக்குது. ஆனா இந்த அரசு ஒரு தனித்துவமான அரசு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காவல்துறையில் தொடர்ந்து இது மாதிரி 24 பேர் வந்து லாக்அப் டெத்து, 18 பேர் என்கவுண்டர்ல வந்து சாகுறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான ஸ்டேட்டா வந்து இருக்குது, இந்த காவல்துறை எந்த மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்றத இந்த அரசு, முதலமைச்சர் அவருக்கு கீழே தான் வந்து காவல்துறை இருக்குது, அவர் வந்து பார்க்கணும். இப்போ பாருங்களேன், சமீபத்தில் இன்னொரு சம்பவம், அதாவது திருவள்ளூர் பக்கத்தில் தனுஷ் அப்படின்ற ஒரு இளைஞர், தேனியை சார்ந்த ஒரு பொண்ணு விஜயாஸ்ரீ அப்படின்னு நான் நினைக்கிறேன், அவங்களுடைய காதலை பிரிப்பதற்காக அங்கே வந்து கட்ட பஞ்சாயத்து வந்து நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்குது. ஜெகன்மூர்த்தி இன்னைக்கு போய் அவரை கைது செய்யக்கூடாதுன்னு முன்ஜாமீன் வந்து வாங்கியிருக்கிறாரு. அதில் அந்த கடத்தலுக்கு எதை பயன்படுத்தியிருக்கிறாங்க, அந்த தம்பதிகள் வந்து கிடைக்கல, அதனால அந்த மாப்பிள்ளையோட தம்பியை வந்து கடத்துறாங்க, வீடு பூந்து வந்து கடத்துறாங்க. எப்படின்னா போலீசினுடைய வாகனத்தை பயன்படுத்தி கடத்துகிறார்கள். ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஜெயராம் அவருடைய வாகனத்தில் வந்து இந்த கடத்தல்ல ஈடுபடுறாங்க.
அப்போ காவல்துறை வந்து பல்வேறு விஷயங்களில் வந்து இது வந்து ஒரு கூலிப்படையாகத்தான் செயல்படுது அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. மக்களுக்கு காவல்துறையின் மீது நம்பிக்கை அப்படின்றது தொடர்ச்சியாக குறைந்து வருகிறது. காவல்துறை பல விஷயங்களை மக்கள் மீது அடக்குமுறை செய்வதில் தான் இருக்குதே ஒழிய பாஜக காரர்கள் எத்தனை குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க? ஒரு பாஜக காரர்களை உன்னால் பிடிச்சி அடிக்க முடியுமா? மாவு கட்டு போட முடியுமா காவல்துறையால்? அப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ காவல்துறை எளிய மக்கள் மீதும் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் மீதும் தான் தங்களுடைய அடக்குமுறையை வந்து செலுத்துகிறாங்க. இதில் தமிழ்நாடு அரசு இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செஞ்சு கடுமையான வந்து தண்டனையை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுப்பதன் மூலமாகத்தான் இப்போ ஏற்கனவே வந்து ஸ்டெர்லைட்டில் அதில் ஒரு அதிகாரிக்கு ஒன்றிய அரசு உயர் பொறுப்பு அவருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. ஸ்டெர்லைட்டில் இவர்கள் மீதெல்லாம் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அறிவித்த ஒரு அதிகாரி நீதிபதி வந்து பரிந்துரைக்கிறாங்க. அந்த அதிகாரிக்கு உயர் பொறுப்பை வந்து ஒன்றிய அரசு வந்து கொடுக்குறாங்க. மாநில அரசும் வந்து ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்காம இவர்கள் மீது தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். எடுப்பதன் மூலமாக தான் டிஎஸ்பிக்கு தெரியாமல் தனிப்படை வந்திருக்குமா? இப்போ டிஎஸ்பி சொல்றதுனால தானே அவர் கீழே இருக்கிற தனிப்படை வருது. அப்போ டிஎஸ்பி இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும். அதே போல திருப்புவனம் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் அவர்கள் இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும். இவங்க எல்லாருமே வந்து விசாரிக்கப்படணும். இந்த கிரிமினல் கும்பல் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மாதிரி லாக்அப் டெத்ஸில் வந்து இல்லை லாக்அப் டெத்தாக இருக்கட்டும் இல்லை டார்ச்சராக இருக்கட்டும், அவங்க நாளை பின்ன வந்து கோர்ட்டில் வந்து அவங்கள சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க யார் வந்து பழி சுமத்தப்பட்டிருக்கோ அவங்கள வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கையில் வெளிப்படையாகவே தெரியும் தானே அவங்க வந்து சித்திரவதைப்படுத்தின அந்த காயங்களும் எல்லாமே வந்து வெளிப்படையாக தெரியும். இது வந்து அந்த சித்திரவதைப்படுத்தின அந்த போலீஸ்க்கு வந்து நாளை பின்ன வந்து இல்லை, போலீஸ் வந்து அடிச்சு காயம்படாமல் அடிச்சு தாக்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து காயம் பட்டுருச்சுன்னா கீழே விழுந்துட்டேன்னு சொல்லு. அதுக்கு தானே அவங்க காரணமே செய்திகள்லேயே ஃப்ளாஷ் பண்ணுறது. பாத்ரூமில் வலிக்கு விழுந்தார், கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு அப்படின்றது வந்து எப்படி நடக்குது? அப்போ என்ன காவல்துறை பாத்ரூம்கள் மட்டும் ஏன் இவ்வளவு வழுக்கிற பிரச்சனையோடு இருக்குது? ஏன் கழுவுறதே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ இது இவங்க வந்து கிளப்பி விடுற கதை. ரெண்டாவது மிரட்டுறது. நீ நீதிபதி கிட்ட சொன்னீங்கன்னா அவ்வளோதான், என்ன 4 கேஸ் சேர்த்து போடுவேன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டுவதன் மூலமாக கைதிகளை வந்து நீதிபதிகள்கிட்ட சொல்ல விடாமல் தடுக்கிறது. நீதிபதிகளும் இதில் வந்து கவனம் செலுத்தி அக்கறையோடு இதை வந்து பார்க்கணும். வர்ற குற்றவாளிகள் அவங்க வந்து குற்றவாளிகள் கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அந்த நிலையிலேயே அவங்க வந்து தாக்கப்படுறது, அவங்க மேலே வந்து ஒரு அட்ராசிட்டி வந்து நடத்தப்படுறது அப்படின்றது வந்து ஒருபோதும் ஏற்க முடியாத ஒரு விஷயம். அது நமக்கே தெரிஞ்சும் அவர் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னா அதை கடந்து போயிடுறது. ஆமாம், அப்படியே ஏற்க முடியாது. இல்லை, பார்த்தாலே தெரியுது இல்லை? ஆமாம். இப்போ காதில் வந்து பாருங்களேன் எப்படியெல்லாம் அட்டாக் வந்து பண்ணுறது. சாத்தான்குளம் மேட்டரில் லத்தியை வந்து ஆசன வாயிலெல்லாம் வந்து நுழைச்சி அட்டாக் வந்து பண்ணிருக்கிறாங்க. அவங்க நடக்க முடியாமல் வந்து அப்படி போயிருக்கிறாங்க. இப்போ இதுலேயே வந்து இந்த மாட்டு தொழுவம் அந்த கோயிலுக்கு அங்கே விசாரிக்க வர்றப்ப மற்ற 4 பசங்களையும் காவல்துறை வாகனத்திலே வச்சுட்டு இவரை மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் தோளில் கையை போட்டு போலீஸ் வந்து கூப்பிட்டு வந்து அந்த கண்டிஷனில் கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்ற கண்டிஷனில் அந்த தம்பியை அடித்து டார்ச்சர் பண்ணிருக்கிறாங்க. அப்படி கூப்பிட்டு வந்தோம் அங்கே தான் போய் இன்னும் டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. அடித்து உதைச்சி அந்த மிளகாய் பொடியை வந்து வாங்கிட்டு வந்து. அப்போ இந்த மாதிரி கொடூரமான தாக்குதல்களை இவங்க வந்து திட்டமிட்டு வந்து பண்ணுறாங்க. இவங்க வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள், காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்றது. காவல்துறை காட்டுமிராண்டிகள் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இறந்து போன அஜித்குமாரோட குடும்பம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அவருக்கு வந்து அப்பா இல்லை, அவர் சம்பாரிச்சு கொடுக்கறதா வந்து அந்த ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அவருக்கு வந்து ஒரு தம்பி இருக்காரு, இவருக்கு வந்து ஒரு நீதி கிடைக்காம வந்து அவரோட பாடியை வந்து நாங்கள் வாங்க. ஆமாம், அவங்க வந்து முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. எங்களுக்கு வந்து நிவாரணம் தேவையில்லை, எங்களுக்கு நீதி தான் தேவை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இதுல இன்னொன்று அங்கே இருக்கிற சிபிஎம் தோழர்கள் மற்றவர்கள்லாம் வெளிப்படையாக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அங்கே அந்த உள்ளூரில் இருக்கிற திமுக நிர்வாகிகள் அவங்க இந்த குடும்பத்திடம் போய் சமரசம் பேசியிருக்கிறாங்க, பஞ்சாயத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. இப்போ இதையும் வந்து முதல்வர் வந்து கவனிக்கணும். ஒருபுறம் காவல்துறை, அங்கே இருக்கிற உள்ளூர் கட்சியினர் அவங்க இப்படி வெளிப்படையாகவே அவங்களுடைய காரையே பயன்படுத்தி இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தை தனியாக கூப்பிட்டு போய் சமரசம் பேசலாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையுமே வச்சுருக்கிறாங்க. இதையும் வந்து முதல்வர் வந்து கவனிக்கணும். அவங்க வந்து சொல்கிற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு நிவாரணத்தை விட நீதி தான் வேண்டும், இனி ஒருவர் இது போல் மரணிக்க கூடாது அப்படின்றதுல உறுதியாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து அரசு செய்யணும். இன்னொன்று, அவங்க அப்படி சொன்னாலும்
அவங்க அஜித்குமாரை நம்பி தான் இருந்திருக்கிறாங்க அந்த குடும்பமே. அப்போ அவருடைய தம்பிக்கு அரசு வேலை, ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு செய்யணும், அந்த குடும்பத்திற்கு அரசு இழப்பீடு வந்து வழங்கணும், இந்த காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. என்ன மனநிலை இருக்குது பாருங்களேன், நம்ம ஊர்லேயே என்கவுண்டர் வந்து நடந்துச்சுன்னா அதை வந்து பெரிய ஒரு சாதனையாக வந்து நடக்குது. ஆனால் பல என்கவுண்டர்கள் வந்து என்னவா இருக்குதுன்னா போலி என்கவுண்டர்களாக தான் இருக்குது. அவர்கள் உண்மையான குற்றவாளியாக இல்லாமல் ஒரு சமூகத்தில் ஒரு ப்ரெஷர் உருவாயிருச்சு அப்படின்றதுக்காக ஒரு அப்பாவியையோ முழுமையாக விசாரிக்காமல், குற்றவாளியாக இருந்தால் கூட முழுமையாக நீங்கள் வந்து விசாரிக்கணும்ல, அதை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தி தானே அடுத்து நீங்களே துப்பாக்கி எடுத்து சுட்டுருவீங்க அப்படின்னா உங்களை யார் தண்டிக்கிறது? எதுவும் மக்களே வந்து நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்கன்னு இறங்கி போலீஸ் ஸ்டேஷனை உடைக்கலாமா? உங்களை வந்து தண்டிக்கலாமா? சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய போலீஸே சட்டத்தை மீறினால் மக்கள் வந்து சட்டத்தை காப்பாற்றுவதற்காக, தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக காவல்துறையை திருப்பி அடித்தால் காவல்துறையால் என்ன பண்ண முடியும்? ஒரு எலும்புக்கு வாலாற்ற நாய்களை போல வந்து இதில் வந்து நடந்திருக்குது காவல்துறை. இது காவல்துறை அப்படின்றத விட கூலிப்படை அப்படின்னு சொல்றதா வந்து சரியா இருக்கும். இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கட்டாயம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதா நம்முடைய கோரிக்கை. இவ்வளவு நேரம் இந்த விவரம் கொடுத்து நிறைய தகவல் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.